Hi dear students, நம்ம ரிசல்ட் எல்லாருமே பார்த்துட்டோம். இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு எப்படி வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆர்டருக்குமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு சேம் அந்த லாகின் கிளிக் ஹியர் டு லாகின் வரும். இதில் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதுல டவுன்லோட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் ஆர்டரை நீங்க என்ன பண்ணணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இந்த பிரிண்ட் அவுட் வந்து கண்டிப்பா முக்கியமா வேணும். இந்த பிரிண்ட் அவுட்டோட உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்னா காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ காலேஜ்ல நீங்க நேரடியா போய் தான் ரிப்போர்ட் பண்ணணும். 4ஆம் தேதி 5 மணிக்குள்ள நீங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ நீங்க ரிப்போர்ட் பண்ணாதான் அதுக்கடுத்து கண்டக்ட் பண்ணக்கூடிய மீதி வரக்கூடிய ரவுண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ நீங்க காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இந்த ஆர்டர் எல்லாமே எடுத்துட்டு போவீங்க. அதோட நீங்க எவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில காலேஜ்ல வந்து 12,000 வாங்குறாங்க, அப்படி இல்லைன்னா 8,000 அல்லது 15,000 இந்த மாதிரி ஒவ்வொரு சில காலேஜ்லயும் இந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல தான் போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அரௌண்ட் 15,000 வந்து நீங்க எடுத்துட்டு போய்க்கோங்க. இது வந்து கோர்ஸ் ஃபீஸ் மட்டும்தான். இந்த கோர்ஸ் ஃபீஸை தவிர நீங்க வந்து மெஸ் ஃபீஸ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட்ல தான் மெஸ் ஃபீஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட் பண்ணும்போது 4th நீங்க வந்து காலேஜ்ல போய் இந்த சர்டிபிகேட்ஸ், அலாட்மெண்ட் ஆர்டர், ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி நீங்க ரிப்போர்ட் பண்ணும்போது 4ஆம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் பண்ணி உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு 3 ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா கிளாஸஸ், உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயருடைய கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி காலேஜ் ஓபன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தெரியப்படுத்தினது என்ன உங்க சீனியர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ்ல போய் இந்த சீட்டை ரிப்போர்ட் பண்றீங்க இல்லையா, சீட்டை கன்ஃபார்ம் பண்ண போகும்போதே உங்களுக்கு வந்து நாங்க கால் பண்ணுவோம், நீங்க வந்து காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. கிளாஸஸ் வந்து ஓவரால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்த பிறகுதான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில கவர்மெண்ட் காலேஜ்ல சீனியர்ஸோட நீங்க டியூட்டி போய் பாருங்க. டியூட்டி அப்படிங்கிறது என்னன்னா, போய் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இன்ஜெக்ட் பண்ணணும், எப்படி வந்து வெயின்ல இருந்து பிளட் எடுக்கணும், எப்படி நீங்க பிபி அப்பaratus எல்லாம் இது பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்க கத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுவாங்க. ஸோ கிளாஸஸ் எப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் ஓவர் எல்லா ரவுண்ட்ஸும் முடிஞ்சு எல்லா கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஜிஓ கொடுப்பாங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த அக்டோபர் 3rd வீக்ல இருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி டியூட்டி பாக்குறதுக்காக நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க போகும்போதே இந்த கோர்சஸ் உங்களுக்கு என்ன கோர்சஸ் எல்லாம் கிடைச்சிருக்கோ அந்த கோர்சஸ்க்கு வந்து ஹாஸ்டல் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹாஸ்டலே இல்லாட்டினாலும் எல்லா கவர்மெண்ட் காலேஜ் பக்கத்துலயும் நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்டல்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு கேதர் பண்ணிட்டு அங்க போய் ஜாயின் பண்ணி அவங்களுடைய ஹாஸ்டலையுமே ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க போகும்போது உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இருந்தாலுமே நீங்க எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட நீங்க காமிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்ல இருந்து கன்செஷனும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய காலேஜ் எப்போ தொடங்கும் எல்லா டீடைல்ஸுமே அப்பவே கொடுத்துருவாங்க. இதை மட்டும் நீங்க எடுத்துட்டு போய் உங்க சீட்டை வந்து 4ஆம் தேதி 5 மணிக்குள்ள எந்த காலேஜ்ல கிடைச்சிருக்கோ அங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறது வந்து, எப்ப மேம் இந்த மாதிரி நாங்க வந்து ஜாயின் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிடுறோம், எங்களுக்கு வந்து இந்த 1 lakh பே பெனாலிட்டி வந்து எப்ப பே பண்ணணும், நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணி அதுக்கடுத்து நீங்க கிளாஸஸ்க்கெல்லாம் போகாட்டினா அதுக்கெல்லாம் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெனாலிட்டி நீங்க ரிப்போர்ட் பண்ணி காலேஜ்ல வந்து கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்க போயிட்டே இருந்துட்டு ஒரு 6 monthsக்கு அப்புறமோ அல்லது 3 monthsக்கு அப்புறமோ நீங்க வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெனாலிட்டியை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.